2015 சிலிகான் வேலியில ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல எலான் மஸ்க், சாம் ஆல்ட்மேன், பீட்டர் தெயில் இவங்க எல்லாரும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே கோல், ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஆனா அந்த கம்பெனி நான் ப்ராஃபிட் கம்பெனியா இருக்கணும் தான். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாலே அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல போகணும் தான் அதை தொடங்கினவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் இவங்க அந்த கம்பெனியை நான் ப்ராஃபிட் கம்பெனியா வைக்கணும்? அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தாங்க. அதுதான் கூகுள். ஆமா, கூகுள் தான். கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிஸை பார்த்து அவங்க பயந்தாங்க. ஏன்னா அந்த நேரம் கூகுள் டீப் மைண்ட்னு ஒரு பெரிய ஏஐ லேப்ஸை வாங்கி மனுஷனை விட ஸ்மார்ட்டான ஏஜிஐ, அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ மஸ்க் மாமா, ஆல்ட்மேன் இவங்க எல்லாரும் நினைச்சாங்க, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக ஒரு க்ளோஸ்டு ரூம்ல கிரியேட் பண்ணா அது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர்னு அவங்க யோசிச்சாங்க. சோ ஒருத்தங்கிட்டயே அவ்வளவு பவர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனா என்ன வந்து இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அது ப்ராஃபிட்டுக்காக இல்ல, சேஃபா ரிசர்ச் பண்ணு. சோ அவங்க கண்டுபிடிக்கிற அந்த ஏஐ இந்த வேர்ல்டுக்கு ஓப்பனா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அதனாலதான் அவங்க அதுக்கு ஓப்பன் ஏஐன்னு பேர் வச்சாங்க. சோ 2015ல கூகுளை எதிர்த்து ஒரு நான் ப்ராஃபிட் டீம் உள்ள வருது. ஆனா அப்ப அந்த கூகுளை எதிர்த்த நான் ப்ராஃபிட் கம்பெனியோட வேல்யூ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா $500 பில்லியன் அதோட வேல்யூ இருக்குது. இப்போ கூகுளோட பெரிய எனிமி மைக்ரோசாஃப்டோட இந்த ஓப்பன் ஏஐ பார்ட்னர் ஆகி இப்ப இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் சீக்ரெட்டிவ் கம்பெனியா இருக்கு. இந்த கூகுளை எதிர்த்து கிரியேட் பண்ண இந்த நான் ப்ராஃபிட் கம்பெனி இன்னொரு கூகுளா மாற ஆரம்பிச்சது. எப்படி அது இன்னொரு கூகுளா மாற ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த வீடியோ ஸ்டோரி ஆஃப் ஓப்பன் ஏஐ. சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் ஏஐயோட ஸ்டோரின்னு சொன்னாலே அது ஜிபிடியோட ஸ்டோரியும் தான். ஜிபிடினா என்னன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். இது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அதுக்கு மொத்த இன்டர்நெட்டையும் படிக்க கொடுத்து புதுசா யோசிக்க கத்து கொடுக்கிற ஒரு ஏஐ பிரெயின் சொல்லலாம். இந்த ஜிபிடியோட ஒரு வெர்ஷனும் ஒரு பெரிய ஸ்டெப் மாதிரி. ஃபர்ஸ்ட் GPT-1 2018ல லான்ச் பண்றாங்க. இந்த GPT-1 ஒரு குழந்தை மாதிரி. அதாவது அதுக்கு கொஞ்சமான டேட்டாஸை வச்சு தான் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா கொஞ்சமான புக்ஸ் அதை படிச்சு அடுத்த வேர்டு என்னன்னு அது கெஸ் பண்ணணும். இப்போ நீங்க அந்த GPT-1 கிட்ட ஒரு அன்பினிஷ்டு சென்டென்ஸ், அதாவது the cat sat on the dashன்னு சொன்னா அது மேட்னு சொல்லும். அவ்வளவுதான் இதோட வேலை. பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். இதனாலேயே யாரும் இதை கண்டுக்கல. இதுக்கப்புறமா தான் GPT-2 லான்ச் பண்றாங்க. சோ இதோட அப்கிரேட் வெர்ஷன் GPT-2 2019ல வருது. GPT-1 ஒரு குழந்தை மாதிரினா GPT-2 ஒரு டீனேஜர் மாதிரி. இந்த ஓப்பன் ஏஐ GPT-2 ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாடலை நாங்க ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறது இல்லைன்னு. ஏன்னு கேட்ட எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அதுல என்ன அப்படி ஆபத்து இருக்குன்னு கேட்டப்போ அப்போதான் அவங்க ஒரு டெமோ காட்டினாங்க. ஒரு பொய்யான ஒரு லைன் சொன்னா போதும், அந்த GPT-2 நீங்க சொன்ன அந்த பொய்யை வச்சு ஒரு ஃபுல் ஃபேக் நியூஸ் ஆர்டிக்கலை ரொம்ப ரியலிஸ்டிக்கா எழுதும். எப்படின்னா அந்த யூனிகார்ன்ஸ் கிட்ட 4 கொம்பு இருக்கு, சயின்டிஸ்டோட பேரு எல்லாத்தையும் வச்சு ஒரு நம்புற மாதிரி ஒரு பொய்யை அது கிரியேட் பண்ணுது. அப்பதான் இந்த வேர்ல்டுக்கே ஒண்ணு புரியுது, ஒரு ஏஐயால வெறும் உண்மையை பேச மட்டும் முடியாது, அதால நம்புற மாதிரி ஒரு பொய்யையும் சொல்ல முடியுதுன்னு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இந்த GPT-2 ஒரு ஸ்கூல் டீனேஜர்னா இதுக்கப்புறமா தான் வரான் GPT-3. GPT-2 ஒரு ஸ்கூல் டீனேஜர்னா இவன் ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். இந்த GPT-3 தான் டோட்டல் வேர்ல்டையும் அவன் சைடு பார்க்க வச்சான். அதாவது டோட்டல் வேர்ல்டையும் மாத்தின ஒரு கேம் சேஞ்சர் இவர் இல்ல. ஏன்னு பார்த்தா அதோட சைஸ் தான். இப்போ GPT-2 கிட்ட 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனா GPT-3 கிட்ட 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ்னா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இது ஒரு ஏஐயோட பிரெயின் சைஸ் மாதிரி. அந்த சைஸ் ஜாஸ்தி ஆக ஆக அந்த ஏஐ ஸ்மார்ட் ஆகும். ஆனா அதுக்கான செலவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பேராமீட்டரோட சைஸ் ஜாஸ்தியானா அதோட செலவும் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். சோ GPT-3 கிட்ட GPT-2 விட அது கிட்ட அதை விட 100 மடங்கு பெரிய பிரெயின் இருக்கு. இது GPT-2 மாதிரி ஃபேக் நியூஸ் எழுதாம இது கிட்ட அசைன்மெண்ட் எழுத சொன்னா எழுதுது, பிலோசபி எழுத சொன்னா எழுதுது, ஒரு கவிதை எழுத சொன்னா எழுதுது, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கம்ப்யூட்டர் கோட் எழுத சொன்னாலும் அது எழுதுது. இந்த ஓப்பன் ஏஐ நினைச்சுக்கிட்டாங்க அவங்க ஒரு கோல்டு மைன் கிட்ட இருக்காங்கன்னு. ஆனா அந்த கோல்டு மைன் கூடவே ஒரு ப்ராப்ளமும் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் தான் மணி. ஏன்னு பார்த்தா இப்போ 1.5 பில்லியன் பேராமீட்டரோட ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ண $1,00,000 ஆகும். ஆனா அதே 175 பில்லியன் பேராமீட்டர் ட்ரெயின் பண்ண எவ்வளவு ஆகும்னு கேட்டா அப்பதான் அவங்க அதோட பிரைஸ் சொல்றாங்க. அதை ஒரு தடவை ட்ரெயின் பண்ண $12 மில்லியன் செலவாகும்னு, அதை அகைன் ட்ரெயின் பண்ண கோடி கணக்குல செலவாகும்னு. சோ இந்த இடத்துல தான் அந்த நான் ப்ராஃபிட் மிஷின் உடைய ஆரம்பிக்குது. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனால இவ்வளவு பணத்தை எப்படியும் கொடுக்க முடியாது. சோ மஸ்க் மாமா இதை பார்த்து பயந்து வெளியே போயிட்டாரு. ஓப்பன் ஏஐக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆனா அவங்க கிட்ட சாய்ஸஸ் இருந்துச்சு.
ஒன்னு பணம் இல்லாதனால ரிசர்ச் நிறுத்தணும், இன்னொன்னு பணத்துக்காக நான் ப்ராஃபிட் மிஷினை பிரேக் பண்றதுன்னு. இந்த 2 சாய்ஸஸ்ல இருந்து அவங்க செகண்ட் சாய்ஸஸ் சூஸ் பண்ணி அதுபடி போனாங்க. ஏன்னா ஓபன் ஏஐக்கு ரொம்ப அதிகமா காசு தேவைப்பட்டுச்சு. அவங்க நான் ப்ராஃபிட் கம்பெனியா இருக்கிறதுனால பணத்தை அவங்க வாங்கக்கூடாது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அவங்களும் அவங்க மிஷினை காப்பாத்த அவங்களோட நான் ப்ராஃபிட் ஸ்டேட்டஸை பிரேக் பண்ணவும் முடிவு எடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வேற ஒரு ஐடியா தோணி இருக்கும் போல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க ஒரு புது ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இந்த ஓபன் ஏஐ நான் ப்ராஃபிட் அப்படியே இருக்கட்டும், ஆனா அதுக்கு கீழே நியூ ஒரு பிரான்ச் உருவாக்கி அதுக்கு பேர் ஓபன் ஏஐ கேப்டு ப்ராஃபிட்னு வச்சாங்க. அதாவது அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஆனா ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுவும் இல்லாம அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க மணியை ஒரு செர்டைன் டைம்ஸ் திரும்ப கொடுக்கற வரைக்கும் ப்ராஃபிட் எடுப்பாங்க. சோ அதுக்கு மேல வர எல்லா ப்ராஃபிட்டும் திரும்ப அந்த ஒரிஜினல் நான் ப்ராஃபிட் மிஷினுக்கே போயிடும்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்துச்சு. ப்ராஃபிட்டும் வரும், நான் ப்ராஃபிட் பேரும் அப்படியே இருக்கும்னு. சோ இந்த டீலை பார்த்து யார் உள்ள வந்தா தெரியுமா? மைக்ரோசாஃப்ட். கூகுளை பார்த்து பயந்த ஒரு கம்பெனி இப்போ கூகுளோட பெரிய எனிமி கிட்ட போய் நிக்கிறாங்க. 2019 மட்டும் மைக்ரோசாஃப்ட் $1 பில்லியன் கொடுத்தாங்க. ஆனா இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும் தான். அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் $31 பில்லியன் தாண்டி போச்சு. சரி, மைக்ரோசாஃப்ட் இவ்வளவு மணி கொடுத்தாங்க, அதுக்கு ரிட்டர்னா என்ன வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓபன் ஏஐயோட எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கிடைச்சது. அதாவது ஓபன் ஏஐ கிரியேட் பண்ற எல்லா ஏஐஸும் மைக்ரோசாஃப்டோட அஷூர் கிளவுட்ல மட்டும் தான் ரன் ஆகணும். அண்ட் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனோம்னா ஓபன் ஏஐ பிரெயின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அதோட பாடி அண்ட் லைஃப் ஆயிருச்சு. எல்லாமே இப்போ மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல்ல தான். கூகுளை எதிர்க்க ஆரம்பிச்ச ஒரு நான் ப்ராஃபிட் டீம் இப்போ இன்னொரு ப்ராஃபிட் ஜெயின் கிட்ட டீல் போட்டிருக்கு. இப்போ ஓபன் ஏஐ கிட்ட மணியும் இருக்கு, மைக்ரோசாஃப்டோட பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் இருக்கு. அவங்க அது ரெண்டுத்தையும் வச்சு டோட்டல் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ண போற மாதிரி ஒரு மாடலை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் GPT-4. ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி November 30, 2022 இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓபன் ஏஐ கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னா GPT-4 ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அவங்களோட பழைய GPT 3.5 மாடல் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பயந்தாங்க. சோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்களோட இந்த பழைய GPT 3.5 ஒரு சிம்பிளான சாட் இன்டர்ஃபேஸ்ல போட்டு மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து அதை அவங்க சும்மா யூஸ் பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சோ அதுக்கு பேரு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாட் GPT. அவங்க நினைச்சது கொஞ்சம் பீப்புள் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நடந்ததே வேற. ரிலீஸ் பண்ண 5 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸ், 2 மாசத்துல 100 மில்லியன் யூசர்ஸ்னு டெக் ஹிஸ்டரியிலேயே எந்த ப்ராடக்ட்டும் இப்படி க்ரோ ஆனது இல்ல. ஏன் ஈவன் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கும் கூட. இதை பார்த்து டோட்டல் வேர்ல்டும் ஷாக் ஆச்சு. இதை யூஸ் பண்ணிருக்கிற யூசர்ஸ் ஒரு ரியல் திங்கிங் ஏஐ கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யூசர்ஸ் கூட இவ்வளவு பயந்து இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து யாரு ரொம்ப பயந்தான்னு கேட்டீங்கன்னா அது யாருன்னா கூகுள். அவங்க கோட் ரெட்னு எமர்ஜென்சி மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. அதை பார்த்து அவங்க பயந்தாங்க. ஏன்னா இது பண்ற வேலையில பார்த்தா கூகுள் சர்ச்சை டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு. அவங்க பண்ற 10 வருஷம் ஹார்ட்வேர்க்கே இது சாப்பிட்ரும்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த டைம்ல தான் கம்பெனிஸ்க்கு நடுவுல ஏஐ வார் ஸ்டார்ட் ஆகுது. பீப்புளும் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்க ஓபன் ஏஐ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனியா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. சாட் ஜிபிடி பல யூசர்ஸை அது தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா அவங்க GPT-4 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு லாயர் எக்ஸாம் வச்சாங்க. அந்த லாயர் எக்ஸாம்ல 90% மார்க்ஸ் வந்துச்சு. என்னதான் ஓபன் ஏஐ வெளியில சக்சஸா தெரிஞ்சாலும் கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய சிவில் வாரே நடந்துச்சு. அங்க இருந்து அவங்க 2 டீம்ஸா பிரிஞ்சாங்க. டீம் ப்ராஃபிட், டீம் சேஃப்டின்னு 2ஆ பிரிஞ்சாங்க. டீம் ப்ராஃபிட்டை சாம் ஆல்ட்மேனும் மைக்ரோசாஃப்டும் லீட் பண்ணாங்க. அவங்க யோசிச்சுட்டாங்க, இப்ப நான் தான் டாப்ல இருக்கேன், மத்தவங்க எல்லாரும் எனக்கு கீழே தான். அதுதான் சரியான நேரம்னு ஃபாஸ்டா அடுத்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு ரெடியா இருந்தாங்க. அதே சமயம் டீம் சேஃப்டி கிட்ட வந்தோம்னா இந்த டீம் லீட் பண்றது இலியா சுட்ஸ்கேவர், அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் போர்ட் மெம்பர்ஸ். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தா இது ரொம்ப டேஞ்சர், ஏஜிஏ கிரியேட் பண்ணிடுவோம், அது கண்டிப்பா ஹியூமன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணிடும்னு அவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏஜிஏன்னு என்ன கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், மனுஷனை விட ஸ்மார்ட்டா இருக்கிற ஏஐ. சோ அவங்க ரொம்ப பயந்துகிட்டாங்க. ஸ்லோவா போலான்னு அவங்களும் யோசிச்சாங்க. இந்த 2 டீமுக்கு உண்டான சண்டை ரொம்ப பெருசாச்சு. November 2023 அந்த போர்ட்ல ஒரு பவர் இருந்துச்சு. என்ன அளவுக்கு பவர்னா கம்பெனியோட சிஇஓவை ஃபயர் பண்ற அளவுக்கு. அதையும் அவங்க பண்ணாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு சாம் ஆல்ட்மேனை ஃபயர் பண்ணாங்க. எல்லோரும் ஷாக் ஆனாங்க. சோ சாம் ஆல்ட்மேனை ஃபயர் பண்ணனால டீம் சேஃப்டி ஜெயிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ஃபயர் பண்ணி அடுத்த 5வது நாள்ல என்ன நடந்துச்சுன்னா படத்துல வர மாதிரி ஓபன் ஏஐல இருந்த 95% எம்ப்ளாயிஸ் ஒரு லெட்டர் எழுதினாங்க. சாம் ஆல்ட்மேன் இல்லாம நாங்களும் இல்லைன்னு, நாங்க எல்லாரும் மைக்ரோசாஃப்ட்டுக்கே போறோம்னு சொன்னாங்க. இப்போதான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ உள்ள வந்தாரு. அவர் ஒரு சிம்பிள் ஆஃபர் கொடுத்தாரு. நீங்க சாம திரும்ப கொண்டு வரலனா வெளியே வர இந்த 95% எம்ப்ளாயிஸையும் நான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஹையர் பண்ணிக்கிறேன். அதாவது சொல்லணும்னா ஓபன் ஏஐ காலி பண்ணிட்டு
பண்ணிட்டு எல்லாரையும் மைக்ரோசாஃப்ட்க்கு கொண்டு வந்துருவேன்னு இன்டைரக்டா மிரட்டுறாரு. சோ அந்த பழைய போர்ட் மெம்பர்ஸ்க்கு வேற வழி இல்லாம சாம் ஆல்ட்மனே திரும்ப சிஇஓவா உள்ள வந்தார். நியூ டீமை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த தடவை மைக்ரோசாஃப்ட்டுக்கும் அதுல ஒரு அப்சர்வர் சீட் கிடைச்சிச்சு. அப்ப இந்த சண்டையில உண்மையாவே ஜெயிச்சது யாரு? உண்மையான வின்னர் மைக்ரோசாஃப்ட் தான். அதாவது ப்ராஃபிட் டீம். உண்மையான ரூசர் ஓபன் ஏயோட இண்டிபெண்டன்ஸ். அதாவது அந்த ஒரிஜினல் கூகுள் எதிர்த்த நான் ப்ராஃபிட் மிஷின். அதுதான் உண்மையாலுமே லாஸ் ஆச்சு. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண கேள்விக்கே திரும்ப வருவோம். ஓபன் ஏஐ இப்போ யாரு? கூகுளை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு நான் ப்ராஃபிட் டீமா, இல்ல கூகுளோட இன்னொரு எனிமி மைக்ரோசாஃப்டோட ஒரு ஏஐ ஆர்மியா? அவங்க சொன்ன மாதிரியே ஏஜிஏ கிரியேட் பண்ணா அதை வேர்ல்டுக்கு ஓபனா கொடுப்பாங்களா, இல்ல மைக்ரோசாஃப்ட்டுக்கு மட்டும் க்ளோஸ்டா வைப்பாங்களா? இப்போ அதை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதோட நேம ஓபன் ஏஐனே வச்சிருப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஓபன் ஏஐயோட ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஃபியூச்சர் டெக்கோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஹியூமனிட்டியோட மோஸ்ட் பவர்ஃபுல் இன்வென்ஷனை ஒரு சில பில்லியனர் ஸ்கேல கொடுத்துருக்கோமா? கூகுள் ஒருத்தங்கிட்ட மட்டும் எல்லா பவரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த டீம் இப்ப அவங்களே இன்னொரு பவர் மைக்ரோசாஃப்ட் கிட்ட கொடுத்துருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபன் ஏஐ நம்பலாமா? அவங்களோட மிஷினை அவங்க ஃபாலோ பண்றாங்களா, இல்ல ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்றாங்களா? அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதோ நான் தப்பா சொல்லியிருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன், வீடியோ பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஏஐ ஸ்டோரி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்க எல்லாரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பாய் பாய்.